அவள் திருமேனி பவளனிலும் அவள் செவ்விதழே பச்சை நிறம் அவள் திருமேனி பவளனிலும் அவள் செவ்விதழே அவள் திருமேனி பவளனிலும் அவள் செவ்விதழே பராபரத்திலே பிறந்து தோண்டி பரத்திலே சிவன் தோண்டி சிவத்திலே சத்தியம் தோண்டி சத்தியிலே நாதம் தோண்டி நாதத்திலே விந்து தோண்டி விந்திலே விஷ்ணு தோண்டி வித்திலே வித்திரம் தோண்டி வித்திலே மயத்தம் தோண்டி மயத்திலே வாயு தோண்டி வாயிலே தேய் தோண்டி தேயிலே அப்பு தோண்டி அப்புவிலே விருது தோண்டி விருதுவிலே ஆகாயம் தோண்டி அங்காரம் உள்ளடக்கிய இன்பங்களையும் சுற்றறுத்து இப்படி எல்லோரும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்ற கணக்கின்படி அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கலக பிரியா கருத்தில் ஏந்தி கைலாயம் சென்று 33 கோடி தேவர்களும் 46 முழுவதும் புடிசுல வீட்டிற்கும் எம்பெருமான் சிவசக்தியோடு ஆசைப்பட்டு எம்பெருமான் என்னோட அப்பனோட எல்லாருடைய ஆசையும் பெற்று இவ்விடத்துக்கு தண்டீஸ்வரன் கோயிலுக்கு வந்துருக்கா. எனக்கு ஒரு புண்ணியம். உண்மையிலே இந்த இடத்துக்கு என்னை அறிமுகப்படுத்துகிற தண்டீஸ்வரன் அருள்மிகு ஸ்ரீ தண்டீஸ்வரனுடைய முக்கூட்டு கருப்பனுடைய ஆசையோடு இங்கு நாரதாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரச்சூர் பழனியப்போ அப்பாவுடைய சிஷியரும் காதக்கிணறு கண்ணதாசன் அவர்களுக்கு முக்கூட்டு கருப்பு பங்காளிகள் சார்பிலே சால்வேணி வைத்து கௌரவப்படுகிறார். மாலை அணிவித்து பொன்னாடை ஓர்த்திய பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினருக்கும் தண்டீஸ்வர்
ஆலய உற்சவ விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலை சொன்னது என்னை அறிமுகப்படுத்திய எனது அன்பு அண்ணன். ஏன்னா எல்லா நாடகத்துக்குமே நம்ம போயிருப்போமுங்க. நான் இந்த பகுதிக்கு நான் வந்தது கிடையாது. ஆனால் இனிமேல் தானே பார்ப்பேன். இனிமேல் நீ கூட்டி வந்துக்கிட்டே கிடக்கணும் அப்படியோட செய்யக்கூடிய. ஏன்னா அதனால தான் அண்ணன் தண்டீஸ்வரன் அண்ணன் அவர்கள் என்னை கூட்டிட்டு வந்துகிட்டே கிடக்கணுமா? ஆமாம், வந்துட்டு தானே இருக்கணும். கூட்டிட்டு வரணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வந்துட்டே கிடக்கணும்டாக்கா எங்க இருந்து போயிட்டே இருக்கணுமுங்க. அப்படி ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டாந்து என ஒரே ஒரு நாடகம் பார்த்தாரு. தம்பி நீ நல்லா பண்றடா, வாடா எங்க ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லி நீ அறிமுகப்படுத்தி அண்ணன் தண்டீஸ்வரனுக்கு எனது சார்பாகவும் எங்களுக்கு கலை சார்பாக இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்க அண்ணன் இன்னைக்கு தான் முத பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்ன வரைக்கும் வந்ததில்லை மாதவண்ணன். என்னினாலும் கொஞ்சம் நல்லபடியாக பொண்ணி படினேன். இருந்தாலும் இவ்விடத்தை காலதியமிட்டிருக்கும் உருமாறி இருக்கும் அந்த தண்டீஸ்வரன் மாரியம்மனை வழங்கினால் நம்மளுக்கு ஒரு வீடியோ சூப்பரா போடுவாங்க. இன்னைக்கு தான் ஏதோ புண்ணியத்தோட கொண்டு தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி, சக்கன், வசிஷ்டர், அத்திரி, புலகர், புலவீரர், பிறகு கிருது, மாரிசர், நாரதன் என்று சொல்லக்கூடிய 10 படைப்பட்டால் இது 9 மட்டும் இல்லத்தில் நான் மட்டும் திரவத்தை மேற்கொண்டேன். இதனால் சொன்னது ஒரு நாளைக்கு ஒரு தங்க கூட வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு ககம் செய்யாது போனால் என்று சிரசாகப்பட்டது. 1000 என் தலை வெடிக்கணும்னாக்க உங்களுக்கு சந்தோஷத்தை பத்தி ஏன் எந்த ஊருக்கு போனாலும் காரணம் தெரியுமா? அப்ப நம்ம அதுல ஒரு காரணகர்த்தவா நிக்கிறோம். இந்த தானே நம்மளுக்கு தலை வெடிக்காம இருக்கும். முடியாதவனுக்காங்க தலை வெடிக்கும், முடிஞ்சவனுக்கு வெடிக்காது. இருந்தாலும் தலை வெடிக்கிறதுக்காக வரலங்க. எங்கிட்ட எங்க வரி வசூல் பண்ணி தண்டீஸ்வரன்ட்ட போய் இந்த நாடகத்தையும் பண்ணணும். நம்ம எல்லாம் தலை வெடிக்க வந்திருக்கிறேன். எம்பிட்டு சந்தோஷமா வந்திருக்கேன். என்ன தப்பு இன்பமாக இருக்க வேண்டிய எப்படி தெரியுமா? கலிரசமா மதுமருந்தி கழிப்பதல்ல இன்பம், கலிகேரியின் குணையிலே கிடைப்பதல்ல கலிரசமா மதுமருந்தி கழிப்பதல்ல இன்பம், கலிகேரியின் குணையிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையெல்லாம் மலையாரி வாய்மொழி அவள் இதன் சென்று உண்டையை அளவில்லாத இன்பம். இன்பமே இன்பமே என்ன தேடு இன்னில் போனாலே
காசு பணம் சேர்த்து என்ன நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்க்கையிலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு கோடி மணி கோடி பணம் வாகனம் சம்பம் வாழ்க்கையிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் கோடி மணி கோடி பணம் வாகனமே சம்பம் வாழ்க்கையிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மொழி வாயமுகம் வழங்கும் இல்லை செல்வம் பழமொழி மாயமுகம் வழங்கு பிள்ளை செல்வம் கிடைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அதை எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு நன்றி. இப்படிலாம் கைதட்டி பழகிக்கணுங்க. ஏண்டா கைதட்டுறதுன்னு நம்ம வீட்டில் போய் கைதட்டுவ முடியுமா? கைதட்ட முடியாது. எப்படி இப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ கைதட்டினாக்க எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதனால நான் நல்ல 4 பாட்டை நல்ல பாட்டாக பாடுவேன். ஏன்டா வந்தமாக பணம் இருக்கக்கூடாதுங்க. வந்தா 4 புண்ணியத்தை சொன்னாக்கா எனக்கும் புண்ணியம் கிடைக்கும், உனக்கும் புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிறதுலே எல்லா நாடகத்தையும், அதாவது நீங்கள் வழி கருப்புசாமி நாடகம் பார்த்துருப்பீங்க, தூக்குத்திக்கி நாடகம் பார்த்துருப்பீங்க, வீரவண்டிய கட்டப்படமை நாடகம் பார்த்துருப்பேன். எல்லா நாடகத்தையும் இந்த வள்ளியிருமன்றனாக யார் யார் பார்க்குறார்களோ அவர்களுக்கு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்த அனைவருக்குமே தோஷம் நீங்கன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பான நாடகத்துக்கு நான் ஒரு கதாநாயகனாக வந்திருக்கேன்னாக்க நான் சிறப்பாக தானே செஞ்சு வரணும். வந்தமான போனமாக இருக்கக்கூடாது. 4 புண்ணியத்தை சொல்லணும். அப்போ கேட்கறவங்களுக்கு புண்ணியமாக்கும், சொல்கிறவங்களுக்கு புண்ணியமாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடியது அப்படின்னா அவன் சூரியனாகப்பட்டவே. அந்த சூரியனுக்கு 2 வேலை தான். ஒன்று காலையில் நல்லா கவனிக்கணும். எல்லா பெருமே கிழக்கு திசையில் உதிப்பான். போச்சா எல்லாமே போயிருமுங்க. நீ எப்பப்ப இப்படி பேச ஆரம்பிச்சியோ எல்லாமே போயிடும். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியது யார் அப்படின்னாக்கா சூரியனாகப்பட்டவன். அந்த சூரியனுக்கு 2 வேலை. ஒன்று காலையில கிழக்கு திசையில் உதிப்பான், மாலையில மேற்கு திசையில். இந்த 2 வேலை. அந்த சூரியனை யாரும் வெறுப்பதும் கிடையாது. ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அவனை அன்புவனாக இருந்தாலும் சரி, அவன் ஈஸ்வரவாக இருந்தாலும் சரி, அவனை சுற்றி திரியும் தாசனாக இருந்தாலும் சரி, 56 தேசத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அன்றாடம் பிச்சை எடுக்கக்கூடிய ஆண்டி பயலாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர்த்தையும் ஆட்டி படைக்கிறது யார் அப்படின்னாக்கா அவன் சனி ஈஸ்வரே. அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு கால் ஊனம். அவனை யாரும் வெறுப்பதும் கிடையாது. தேவகுரு அசுரகுரு. இந்த தேவகுருக்கும் அசுரகுருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, தேவகுரு காட்டிலும் அசுரகுருத்தே ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, செத்தவனை பொழைக்க வைக்கக்கூடிய சஞ்சீவினி என்ற மந்திரத்தை கற்றுத்தந்த அசுரகுருப்பட்டேன். அந்த மந்திரத்தை என்னடா ஒரு மகிமை அப்படின்னா, ஒரு நண்பனை கண்ட துண்டமா வெட்டி சாக்குமுட்டியில கட்டி ஓடுறதை விட்டு அந்த மந்திரத்தை சொன்னாங்க உயிர். அப்படிப்பட்ட சஞ்சீவினி என்ற மந்திரத்தை கற்றுத்தந்த சுக்கராச்சாரியானுக்கு ஒரு கண்ணு இல்லைங்க, ஒரு கண்ணு இல்லை. தேவகுரு அசுரகுரு. இந்த தேவகுருக்கும் அசுரருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எப்படி தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தையும் தெரியல, இருந்தாலும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஊனம் இருக்கத்தானே செய்யுங்கள். ஊனமாக யாருக்கு இல்லாமல் போயிடுது? பையில் இருக்கிறத கொடுத்துடாம இருந்தாலும் அது ஊனம் தானே, இருக்கிறது இல்லாமல் இருந்தாலும் ஊனம் தானே. ஊனமாகப்பட்டது உள்ள இருக்கிறது ஊனம் இல்லைங்க, உள்ளத்தில் இருக்கிறதான ஊனம் இருக்கான். எங்களில் ஒரு பிறந்தார் மதுரை சமபதம் பாலகவி சொக்கலிங்கம். அவர் சொன்னார், இந்த உடல் மண்ணுக்கு உயிர் மின்னுக்கு, இந்த உண்மை தெரிந்த அவரது கண்ணுக்கு என்று. அது வேதாந்தம். ஆனால் சிற்றின்பத்தில் சொன்னார், மாப்பிள்ளை என்பான் மன்மதன் என்பான் சாப்பிட்ட பின்னே சனி என்பான். இது சிற்றின்பம். ஆனால் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒருத்தர் நல்லா சொன்னான். எப்படி தெரியுமா? நல்லா பாடுவான். அவனுக்கு வினயமா பேச தெரியாது, வினயமா பேசுவான். அவனுக்கு பாட்டு வராது, வினயமா பேசுவான், நல்லா பாடுவான். அந்த பாட்டுக்கும் பேசுறதுக்குன்னா உருவம் இருக்காது. நல்லா பாடுவான், வினயமும் பேசுவான். அந்த பாட்டுக்கு சேர்த்துக்கெல்லாம் உருவம் இருக்கு. ஆனா அவன் கொஞ்ச நாளாக்கியத்தை உயிரோட விளையான். ஏண்டா சித்தப்பு, நீங்க எல்லாம் கவலைப்படக்கூடாது. பூரா நல்லா ரசிகலா இருக்கீங்க. நல்லா பாடுறது யாரு தெரியுமா? டிஆர் மொகாலியும் நல்லா பாடுவாரு. டிஆர் மொகாலியும் நல்லா பாடுவாரு. அவனுக்கு வினயமா பேச தெரியாது. ஆனா வினயமா பேசுறது யாரு தெரியுமா?
கொட்டாம்பட்டி சாமிநாதே ஐயோ எம்படி சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறாரு பாருங்க. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போகணும் என்ற காரணம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் வாழ்வு நிலைக்கும் ஏதும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கி முடித்து விட்டேன் கடமை தொடருமடா மனிதனின் பொருளே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி 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 நன்றி. இப்படி யாரை ஒருத்தரை கொண்டு போனாக்கா நான் நல்லா பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உங்களோட நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி.
நீங்கள் செய்ய சொல்லணும், நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற காலத்தில் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சங்கட்டமுங்க, சின்ன சங்கட்டம் வரும்போது நல்லா கூட்டமாக இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா பார்க்கும் போல ரொம்ப ஆரவாரமாக இருந்துச்சு. ஆகா, இன்னைக்கு தண்ணி சேரனை கூட்டி இருந்துட்டாரு, இந்த ஊரில் வந்து நம்ம நல்ல திறமையை காட்டணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆர்வம் போக போக எனக்கும் இப்படியே போச்சு பாருங்க. எம்பிட்டு பேரு கூட்டம் குறைஞ்சு போச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கோயில் திருவிழாண்டாக்க கூட்டம் இருந்தால் அது ஆன்மீகத்துக்கு அழகு, பள்ளிக்கூடத்தில் கூட்டம் இருந்தால் அறிவுக்கு அழகு. இன்னைக்கு கூட்டம் போகிறா எங்கே இருக்குது தெரியுமானே? எங்கே இருக்கு யாருக்காச்சும் தெரியுதா? பூராமே இந்த வரும் எங்கள் அண்ணன் டாஸ்மார்க்கில் தான் இருக்கு. பூராமே டாஸ்மார்க். ஏன்னா டாஸ்மார்க் கடையிலும் கூட்டம் இருக்குது. அதில் நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது? யாருக்காச்சும் அங்கே தான் நல்ல வியாபாரம் ஆகுதான் சாமி. வியாபாரத்தை விட்டுருங்க, அவன் எவனோ சம்பாதிக்கிறான், நம்ம போய் கொண்டு போய் கொடுக்குறோம். அன்னைக்கு பூரா நம்ம பெரிய மனுஷன் பூரா அந்த தாத்தா பூராமே என்ன செய்வாங்க, பெரியப்பா சித்தப்பெல்லாம் அலுப்புக்கு சாப்பிடுது. உண்மைதானே? அலுப்புக்கு ஏதோ ஒரு வரப்போட்டுறோம், வாக்கியா பட்டுறோம், அலுப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லி ஏதோ கல்ல சாராயம் சாப்பிட்டது அந்த காலம். உங்களுக்கு தெரியுது, இப்போ இருக்கிற ஆளுகளுக்கு தெரிய மாட்டேங்குதுல. நீங்க எல்லாம் சின்ன பையலுக்கு என்ன தெரியுது? நான் சொன்னா கேட்பீங்களா? இன்னைக்கு அசந்த நேரம் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன். 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றேன். இதில் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? அந்த 200 ரூபா 300 ரூபாய்க்கு நம்ம பிள்ளை குட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போவேன். ஐயோ எங்கள் அப்பே வரேன்னு சொல்லி காலை காட்டி. உண்மைதானே? உண்மைதானங்க. எது 200 முள்ளதையும் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவரை கூட்டி வந்துட்டு நம்மள சொல்லாமா, அந்த 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு நீ சாப்பிட்றது பெருசு கிடையாது. அந்த 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு நம்ம பிள்ளை குட்டிக்கு ஏதாச்சும் ஒரு தீன் பண்டகத்தில் வாங்கி கொண்டு போன முடிச்சுங்க. ஐயோ எங்கள் அப்பே வரேன்னு சொல்லி காலை கட்டி பிடிக்கும். அந்த 200 ரூபா 300 ரூபாய்க்கு நல்லா வேலை செஞ்சுட்டு நல்லா அலுப்புக்கு வேலை செஞ்சு நீ நல்லா சாப்பிட்டு போய் படுத்து பாதியிலே படுப்பேன், வீட்டுக்கு போக மாட்டேன். அதனால் என்ன செய்ய தெரியுமா? நம்ம பிள்ளை பயந்துட்டு போய் அப்போ எங்கள் அப்பையும் போதையில் வரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிறோம். பூரா என் சொந்த சொரத்துலாம் இருக்கீங்க, அண்ணன் கூப்பிட்டதுனால நம்ம சொந்த சொரத்தாக இருக்கிறோம். நீங்கள் சாப்பிடுங்க, இல்லைன்னு இல்லை, அலுப்புக்கு மட்டும் சாப்பிடுங்க, அசந்த நேரம் சாப்பிடாதீங்க. எப்பா உன்னையெல்லாம் சொல்லவே இல்லை, நீ நல்லா சாப்பிட்ருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. அப்போ நீ முந்திக்கிட்டாக்கா நீ நல்லா சாப்பிட்ருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. இங்கே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க. ஏன்டா சாப்பிட்றது அன்னைக்கு சாப்பிட்றது வேற, இன்னைக்கு சாப்பிட்றது வேற. இன்னைக்கு சாப்பிட்றது பூரா என்ன ஆகுது தெரியுமா? பூராமே உடம்புல இருக்க உறுப்புக்குள்ளாமே போச்சு, சேர்ந்து போச்சா? வேணாம்னு சொல்கிறேன். சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாக்கா நம்மளுக்கும் நல்லது, நம் குடும்பத்துக்கு நல்லது, நம் நாட்டுக்கு நல்லது, நம் வீட்டுக்கு நல்லது. இனிமேல் குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாக்கா எல்லா பேரும் நல்லா இருப்பீங்கன்ற காரணத்தினால எல்லா பேரும் போயிட்டு பற்றியெல்லாம் எங்கே போனீங்க, எங்கே போனீங்க பற்றியலாக்க? ஏண்டா நல்ல விஷயத்த சொல்லும் போலமே எல்லா பேருமே கிளம்பிடணும். எது பத்தியாக உங்கள் இடத்துக்கு வரும் போல நான் ஞாபகப்படுத்தினாலும் ஞாபகப்படுத்தாமல் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்க. நான் சொல்கிறது என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சித்தப்பு நீ சொன்னது மாதிரியே இது முத இவன் வந்திருக்கான். என் பெரிய மனுஷன் இருந்தாலும் காரணம் யாரு தெரியுமா? எங்கெல்லாம் வழி நடத்து கூட்டி போறது இந்த பையன்தேன். அப்படின்ற காரணத்தினால குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, சிலர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா புள்ளு, மாண்டவனும் குடிப்பவனும் ஒன்று, இன்னும் அண்டையிலே ஏறலையே அறிவை எல்லாம் கெடுக்கலையா மண்ணு, தாலி கொடிய விட்டு தண்ணியோடு மனிதனுக்கு சந்தோஷம் சொல்லடா, இருக்க சொல்லடா. தாலி கொடிய விட்டு தண்ணியோடு மனிதனுக்கு சந்தோஷம் சொல்லடா, அவன் தலைகளுக்கு இஷ்டம் போல செய்யடா, கல்லு குடிப்போரே நன்றி உண்பாரன்று பல்லுவனா சொல்லி வைத்தார் குரலிலே, சொன்னாலும் புரிவதில்லை, சொல்லும் ஏதுமில்லை,
வரும் அறிவிலே தாத்தான் தெளிவு வரும் அறிவிலே ஆண்டவனே நீதான் சொல்லு இந்த அறிவையெல்லாம் கெடுக்குதையா புள்ளே என்ன இப்பதான் யாரையும் குடிக்க வேணாம்னு சொன்னீங்க, நானும் குடிச்சிருக்கோம்ங்கிறீங்க. பத்தியலா அண்ணே இவ்வளவு நேரம் சொன்னார்ல யாரையும் குடிக்க வேணாம்னு, இப்ப இவரும் குடிச்சிருக்கோம்ங்கிறாரு. இல்ல இதனாலதான் பொதுநலம் செய்யறவே புழுத்துட்டு சேவான்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. எப்படி பொதுநலம் செய்யறவே புழுத்துட்டு சேவான்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு மாதவனே. காரணம் தெரியுமா? நம்ம ஊர்ல இப்போ சாமி கும்பிட்டு நடக்குது. வரி வசூல் பண்ணுறதுக்கு போது 2 பேரை மட்டும் நிமிச்சு வச்சிருப்பான். உண்மைதானே? வரி வசூல் பண்ணுறதுக்கு 2 பேரை நிமிச்சு வச்சிருப்பான். வரி வசூல் பண்ணி திருவிழாலாம் முடிஞ்சிடும். மறுநாள் என்ன செய்வாங்க, அந்த வரி வசூல் என்னென்ன கணக்கு வழக்கு பார்க்குறோம்னு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதில் ஒரு 4 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எம்பிட்டு காசை திண்டாங்களே என்ன தெரியல, கணக்கு வழக்கெல்லாம் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லுவேன். பதுமா இதனாலதான் பொதுநலம் செய்கிறவன் புழுத்துட்டு சேவையாடு. நான் குடிச்சுக்கலாம் ஒத்துக்குருவேங்க. ஏங்க இந்த பகுதிக்கு மொத என்னைய கூட்டி அந்த தண்டீஸ்வரனுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு பார்த்தா அந்த தண்டீஸ்வரன் ஏசி என்னை ஏற்றுக்குருவாரா? நான் குடிச்சிருக்கேன் ஒத்துக்குருவேன். யாராச்சும் ஒத்துக்கிற முடியுமாங்க? நான் குடிச்சிருக்கேன் ஒத்துக்குருவேன். காரணம் இருக்கு. உங்கள் சங்கத்தில் நீங்கள் சங்கத்தில் தானே வந்திருக்கீங்க. நான் தனிப்பட்ட சங்கத்தில் இருந்து, நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேங்க. இவ ஊரா மதுரையிலேருந்து வந்திருக்காருங்க. உங்கள் மதுரை சங்கத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடக்குமா நடக்காதா? ஆமாம், பேரவை கூட்டம் நடக்கும். நடந்தால் என்ன தருவாங்க? 200 ரூபா கொடுப்பாங்க கட்டிங் போடுறோம். இங்கே பாருங்க, அதுலேயும் பாருங்க 200 ரூபா கொடுப்பாங்க. அண்ணே போடவா அண்ணே யூடியூப்பை கட் பண்ணிடுறேன். இதை போடுறீங்கள கட்டிங் போட, கட்டிங் போட இல்லை சாப்பிட கொடுப்பாங்க. அதை நாங்கள் போய் கட்டிங் போட்டுருவோம். நல்லதுங்க. உங்கள் சங்கத்தில் 200 ரூபா கொடுப்பாங்க. ஏதோ நல்ல காரியத்தை சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தேவலோகத்தில் கூட்டம் நடக்கும். அப்படி கூட்டம் நடக்கும் பொழுது சோபாபானம் சுபபானம் என்று சொல்லக்கூடிய மதுவை கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்க. எங்க? மேலோகத்தில், தேவலோகத்தில். அதே மேலோகம் சொல்றது. அந்த தேவலோகத்தில் தந்த அனுபவத்தில் தான் நான் பேசுறேன். தவறா நினைக்கக்கூடாது. நானும் குடித்திருக்கேன், வருவதில்லை குடிகளே, தாயோடு மதித்ததில்லை பெரிகளே, ஊரில் நல்லவனாய் பேரடித்து காட்டு உள்ளூர் போதி வரும் புகையிலே, பாராட்டு கேட்கையிலே தலைவரைக்கு நேரும் பண்பாடு போதையில்லை குடியிலே, பண்பாடு போதையில்லை குடியிலே. அறிவையெல்லாம் கெடுக்கிறது வாடு புள்ளே, குடிப்பதும் நீங்கள் கைதட்டுறவங்க ஊராமே அதுலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இல்லைங்க, கொஞ்சமாக குறைச்சிட்டா நம்மளுக்கு நல்லதானே. ஏன்னா நீ குடிச்சிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் தம்பி மதிக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி மதிக்க மாட்டாங்களாங்க. சொந்தம் சொத்து மதிக்காது, அக்கா தங்கச்சி மதிக்காது, மரியாதை கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்ததே இந்த தண்டி சேரமா சின்ன வயசுல தண்ணி அடிச்சு போனால் பொண்ணு தர மாட்டான். உண்மைதானே? பொண்ணு தர மாட்டான். எந்த இடத்துக்கு போனாலும் மரியாதை இல்லாமல் போயிடும். குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிடும். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் நம்மளுக்கு மரியாதை தருது. யார் தெரியுமா? பெற்ற தாய் மட்டும் தாங்க மரியாதை தருவா. உண்மைதானே? அவன் என்னதான் செஞ்சாலும் அப்போ என் மயனுக்கு ஏதோ தெரியாமல் எவனோ ஊற்றி விட்டானா, ஊற்றி விட்டு அவன் பாட்டு கம்மாக்கரையில் படுத்துருக்கானா, வாடா தூக்கிட்டு வர முடியாது. யார் சொல்கிறா தெரியுமா? பெற்ற தாய் மட்டுமே. அந்த தாய்க்காண்டியும் நம்மளை குடிக்காமல் இருக்கும்ல, அந்த தாயின் பெருமையை நானும் சொல்ல வேண்டும். இந்த தண்டீஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி என்ற காரணத்தினாலே 10 மாசம் என்ன சுமந்து பெற்று வளர்த்திட்ட அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா.
எறும்பு அண்டாமே தூசி துடுபடாமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்து அம்மா கண்ணுருக்கம் இல்லாமே பஞ்சு தண்ணி உண்ணாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்திட்டு அம்மா பாசத்துக்கு முன்னாலே கண்ணதாசை சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே கண்ணதாசை சும்மா அம்மா அண்ணா சும்மா இல்லேடா அவ இல்லேனா யாரோ இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி இதை தாங்கிக் கொண்டா சாமி சாமி ஆத்தா ஓசையிலே ஆகாயத்தை போல தொட்டில் கட்டில் துங்கே கட்டு வீச ஆத்தில மீன் பிடிக்கே அப்பனுக்கு தழுத வட்டு பார்த்தாளை சேர்த்தணைக்க தோணும் செத்தாலு என்ன பொத்து வேணும் உன்னை செத்தாலும் என்ன போத்த வேணும் நம்ம தாயை பத்தி பேசினாக்க நம்ம சாமி ஒரு பேசுற பத்திட்டா ஏண்டா எல்லா சேலையுமே நம்ம பொத்தி படுத்துடலாமுங்க ஆமா ஆமா பொத்தி படுத்தலாம் கருவாட்டு பானைக்குள்ள வச்சிருந்தா கூட எங்க ஆத்தா சேலையை பொத்தி படுத்தா நம்மளுக்கு எப்படி சுகம் கிடைக்குமா அதுதாங்க சுகம் இனிமேல் பிறக்க போறோமா இல்லை இல்ல 10 மாசம் எல்லாம் வாழ தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாயம்மா எறும்பு அட்டாமே கொடி அறுப்பறுப்பு அம்மா அன்புக்கு முன்னாலே காட்டி விரல பொடிச்சு அள்ளி கொடுத்து ஆட்டாட்டி விரல கொடுத்து கண்ணா சொல்லி கொடுத்த காலை கூட கொடுத்து அடுவட்டி நடவிலக்கு தாழ் சட்டத்தைக்கு கொடுத்து சொல்லுவாடு சேர்த்து சிலடு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலடா அங்கே போதடிப்பே கொஞ்ச நேரம் காணல நாங்கே வாடறிப்பேன் அம்மா 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 பாசத்துக்கு முன்னாலே நம்மளெல்லாம் சும்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே இந்த கண்ணதாசை சும்மா நானும் இங்கு அவனுக்கு என்ன போல அப்பா அப்பா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கு என்ன போன அப்பா அம்மா யாரும் இல்லை அம்மா இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்ல சும்மா அதுக்கு பக்கம் அது சூரத்து ஒத்துக்கு பக்கம் யாரோ வச்சு தென்னு இது நம்பி இருக்குது மண்ணு நானாவே வளர்ந்த மரம் தானம்மா இது தாயா தந்தைய
யாருக்கு அம்மா அரங்கோ தானுரங்க அருகடல் மீனுரங்க இரங்கோ தானுரங்க திருவாரங்க தானுரங்க வழி இல்லையே ராசா இப்போ நாதியத்து கிடக்குது ரோசா ஆளுக்கு 4 நாள் பாட்டு பாடுவோம் பாருங்க ஓடத்தில தண்ணீரு பெண்ணொருத்தி கண்ணீரு ஓடத்தில தண்ணீரு பெண்ணொருத்தி கண்ணீரு ஓடம் போய் ஊரு சேருமா இளங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாளில்லையே அடிக்கண்ணும்மா பாடாத நாளில்லையே நான் பாட்டு படிக்கிறனே ஒத்தையில நேற்று தொடுச்சி மலை உச்சியில மலை உச்சியில நான் பாட்டு படிக்கிறனே ஒத்தையில தருவதே அம்மா அம்மா தருவதே அம்மா அம்மா எனக்கொரு வரம் தருவாயா ஏ காதலியை கொண்டு வருவாயா சாமி எனக்கொரு வரம் தருவாயா ஏ காதலியை கொண்டு வருவாயா வெட்டுக்கிளியே தொட்டு செல்லுவே மச்சாவராண்டி ஒரு மண்டல கட்டி வெள்ளத்த கட்டி மலையிடுவாண்டி அடியம்மாடி சின்ன போயே ஆசுவதா என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு ஆசை கருவே பிள்ளையே குளிர காத்து அது ஊசி குத்துற போதை உன்னை நினைச்சு தூக்கி ஆசை கருவே பிள்ளையே மாமந்த மல்லிகையே உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி மலை பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க மெய்துன்னு சொன்னதில மாயமண்டகன் வண்டி மாடு வெட்டி வச்சு முன்னே போகுதம்மா ஆட்டப்பட்ட பொண்ணு மாடம் பின்னே போகுதம்மா தாங்கூரங்க அருகடல் வீடுங்க தீரங்கள் தாங்கூரங்க நானுரங்க வழியிலேயே மானே இறைவன் சொல்லி குற்றமில்லை என்ன சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த குற்றமையா கடவுள் செய்த குற்றமையா உன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் வளர்ந்த கதை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா அவன் படித்து ஓவியத்தை மாறடா கண்ணா வளர்ந்த கதை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா அவன் படித்து வைத்த ஓவியத்தை மாறடா நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் எடி பாவையிலே ஒரு சமம் உங்கையிலே ஒத்தையடி பாவையிலே ஒரு சமம் உங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு வெத்தலும் பாடுதம்மா என்னோட மட்டிய தோளில் அடுத்து மனதோரக்க போற மச்சான் மழைய திறந்து வேணுங்க மச்சானே மயில் வந்து நீராடத்தான்
தாம்பட்டி ரோட்டிலே ஒரு ரோட்டிலே குட்டியத்தான் பாப்பனா அந்த ரொட்டியத்தான் திப்பனா குட்டியத்தான் பாப்பனா அந்த ரொட்டியத்தான் திப்பனா தாம்பட்டி ரோட்டிலே குட்டி ஒரு சிரிப்பு வருது சித்தப்பா உன்னை சொன்னது பிடிச்சு என்ன சித்தப்பா பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போட்டார் சித்தப்பா உன்னை டப்பா கிழிஞ்சு போயிடுமே சித்தப்பா. நான் பாட்டு பாடிட்டு வந்தேன் உண்மைதான சித்தப்பு நான் பாட்டு பாடி வந்தேன் சிரிப்பு சிரிப்பு சித்தப்பாண்டாக்க நம்மளா சிரிப்பா பாடிக்கிட்டு இருக்கோம் அதுதானே விட இருந்தாலும் ஏன்னா இது இது ஒரு சின்ன கணக்குங்க எல்லா பேரும் வந்தாலும் இந்த பாட்டை பாட சொல்லுங்க இப்படிலாம் பாடணும் போட்டி போட்டு ஏன் பாடுறோம்னு தெரியுமா நான் பெரிய ஆள் கிடையாது விருப்படி என்னையோட பெரிய ஆள் அவர் தான் ஏன்னா சுதி பிடிக்கிறதுல பெரிய ஆளுண்டா அவர் நம்மளுக்கு சுதியும் தாளம் எதுவுமே சேராமல் செஞ்சாலும் உங்களோட இன்பமாக கொண்டு வரது நான் பெரிய ஆளு அப்படி இருக்கல ஏன் இந்த பல ராகத்தில் பாடணும்னாக்க நம்ம ஊரில் இருக்க பீடையெல்லாம் போகணும் ஒரு ஐதீகம் உண்டு நீ எந்த நாடகத்துக்கு வந்தாலும் வாங்க பள்ளிநகரம் VM கருப்பசாமி விரைவிட்டு கொத்தனார் நாரதர் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறார். நம்ம செய்யக்கூடிய கடமைக்கு ஒரு அன்பளிப்பு உண்மைதானே ஏன்னா விட்டு போக கூடாதுங்க ஏன்னா வந்துட்டு சும்மாண்டு சவன்னு போனா நல்லா இருக்குமா சித்தப்பு வெள்ளி சலங்கைகள் உண்ட கள்ளைமகள் பத்து ஆடும் காலம் இது இவள் நாதோ தரும் சுப சுகங்கள் இதுதானா எந்த சமர்ப்பணங்கள் வெள்ளி சலங்கைகள் கொண்ட கள்ளைமகள் வந்து பாடும் கானம் இது. இப்படி நம்ம கூட வந்தா இப்படி சந்தோஷமா இருக்குமா வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண்ணுமணி சொல்லி இழுத்ததன்னு தூங்காம செஞ்சதன்னு ஏன் ஆறு தூங்காம செஞ்சு நீங்க யாராவது கவனிச்சு பார்த்தீங்களா சத்தம் எப்படி கேட்டுச்சுங்களா ஆட்டம் பாட்டத்தோட எப்படி சத்தம் கேட்டுச்சு ஆளோல மலோன்னு சத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையா எனக்கு கேட்டுச்சு தூங்காம செஞ்சதன்னு பாடாத ரகம் சொல்லி பாட்டு படிச்சதென்னு கூடாம கூட வச்சு சேர்த்ததென்னு மாதுளி கிளிதானோ மாண்டானோ வெப்பந்தொப்பு போயிலும் நீதானோ இவெல்லாம் நடித்தேரானோ கடலை கால்களை முத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தாள் அந்த கண்ணியவள் சிந்து நதி கரையோரோ அந்தி நேரம் என்னை பாடினான் தம்மி மீதும் பாடினான் என்னை பூமி போல சூடினான் சிந்து நதி கரையோரோ வசந்த கால கோலங்கள் வாடி விழுந்த கோடுகள் கரைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக ரசாத்தி ஒண்ணு காணா
காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானி ஒன்று உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கோர் ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் முருகுதையா அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சீலை உடல் முழுதும் நான் அணிவதே இதில் ஐந்தருவி தீபங்களும் ரசிக்கும் அமுதமழை பொழியும் என்ற நிலவிலே ஒரு அழகு சீலை உடல் முழுதும் நனைந்ததே அடடா அடடா இதில் ஐந்தருவி தீபங்களும் ரசிக்கும் அமுதமழை பொழியும் என்ற நிலவிலே அமுதமழை பொழியும் என்ற நிலவிலே ஒரு அழகு சொல் பொருள் அணி என்று சொல்லக்கூடிய பச்சை இலக்கணத்தில் கட்டுப்பட்டவள் மேலும் எனது மாற்றம் மறந்தாமலாகப்பட்டவன் பத்தமதரம் எடுத்தான் அதிலே மிக மிக குட்டியான மதுரமன மாமதுரம் எடுத்து மாபலி சக்கரவர்த்தி மன்னரிடம் 3 அடி மணி கேட்டான் அவனும் ஏமாந்து கொடுத்து விட்டான் ஈரடியில் மேலும் இங்கிலும் வளர்ந்து ஓரடிக்கு இளமையில் இருக்க நான் என்ன செய்வேன் என் தலைதான் மிச்சம் என்று தலையை தட்டால் மாபலி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவன் அவன் தலைமையில் வாய்த்து அளித்தவன் எனது மாற்றம் மகாவிஷ்ணாக எடுத்த காரியம் நன்றாக முடிந்தது என்று எண்ணி ஆனந்த கண்ணீர் ஆனந்த மண்ணில் இருக்கு மாதர்கள் தோன்றினார்கள் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 மாதர்கள் தோன்றினார்கள் மூத்தவளாய் அமுதவள்ளியை தென் பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்து மூத்தவனாகப்பட்ட முருகனாகப்பட்ட கரம் பிடித்துக் கொண்டான் இளையாக சுந்தரவள்ளியை கண்ணு பரிசிக்கு மகாலாக பறந்து இன்று ஆலோலம் பாடிக்கொண்டிருக்க அவளிடம் அவளையும் திருமணம் செய்யும் காலம் வந்தால் என் கண்களுக்கு காட்சி அதோ ஒரு ஆடவன் அங்குமுங்கும் மலை சென்று அறிந்து மறியப்பல தெரிந்தும் திரைப்பட கண்டுவிட்ட காரணத்தினாலே சுந்தரமி எங்கதும் பொற்றிருந்த மக்கள் மங்கை இவள் எந்த உலகெங்கும் அந்த சிவரஞ்சனி